ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சுவையான கருவாடு தொக்கு தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இவ்வளோ கருவாடு எடுத்திருக்கேன் இன்னைக்குனா. இதை ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மண்டையை அப்படி வெட்டிட்டு இங்கே இந்த வயிற்று பகுதி, அந்த மீன் வயிற்று பகுதியில் அழுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி நல்லா ஒரு கத்தியால் க்ளீன் பண்ணிட்டு அப்படிதான் இப்படி செஞ்சுட்டு இது ஒரு 3 பீசஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி இப்படி 3 பீசஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இங்கே ரொம்ப மழை பெய்யுது. 3 நாளாகவே ரொம்ப அதிகமான மழை. அதனால் எங்கேயும் வெளியே போய் நான்வெஜ் எதுவும் எடுத்துகிட்டு வர முடியல. இன்றைக்கி சண்டேன்றதால அதனால் வீட்டில் இருக்கிற இந்த கருவாடு வச்சே சிம்பிளாக கருவாடு தொக்கு மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம இன்றைக்கி இதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன பீஸாக இருந்துச்சுன்னா 2 பண்ணிக்கோங்க, பெருசாக இருந்தால் 3 பண்ணிக்கோங்க. கருவாடு வாங்கி நம்ம செய்யும் போது என்றைக்குமே கருவாடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கருவாடு தொக்கு இல்லை சட்னி நம்ம செய்யும் போது நல்லா வாசனையாக ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த வயிற்று பகுதியில் இருக்க அழுக்கு. இது இப்படி நம்ம இங்கே இருக்கும் பிச்சு இழுக்கும் போது அழகாக ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இங்கே ஏதாவது கருப்பாக இருந்ததுன்னா நம்ம பார்த்து இந்த மாதிரி க்ளீனாக இதை க்ளீன் பண்ணிக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது நம்ம சுடு தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம ரொம்ப கொதிக்க வச்சு இதில் ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணும்போது நம்ம கருவாடு கொலன்னு உடைய ஆரம்பிச்சிடும். இது எதுக்கு நான் உங்களுக்கு பிளேட்டில் காட்டுறேன்னா, இதில் எந்த அளவுக்கு செராம்பெல்லாம் வருதுன்னு பிளேட்டில் நல்லா கிளியராக தெரியும். இப்படி நல்லா முன்ன இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முன்ன இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம 3 to 4 வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்போ தான் இதில் இருக்க செராம்பு, அந்த மண், தூசி, துப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு க்ளீனாக எடுத்துக்கிட்டு வந்துடும். தண்ணி நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். தண்ணி அதிகமான சூடு தேவையில்லை. சூடு அதிகமாக இருந்தால் நம்ம கருவாடு அப்படியே நம்ம இதை பிசைஞ்சு கழுவும் நேரத்தில் கொலன்னு ஆகிடும். அவ்வளோதான். இது நம்ம நல்லா அலசியாச்சு. இப்போ இது நம்ம வேற ஒரு இதுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு 3 ஸ்பூன் வேண்டாம், 2 ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நம்மளது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த கருவாடை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கருவாடை இதில் சேர்த்து கருவாடை நல்லா முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு நம்ம
ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 2 to 3 நிமிஷம் ஆகும். கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் லோ பண்ணி நல்லா இது உள்ள வரைக்கும் முறுமுறுன்னு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 நிமிஷம் நம்ம நல்லா ஃப்ளேமை ஹையில் வச்சுருந்தோம். இப்போ நம்ம ஃப்ளேமை லோ பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், கருவாடு நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. வெளியேருந்து சீக்கிரமாக முறுமுறுன்னு ஆகிடும், ஆனால் உள்ளேருந்து அப்படியே கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். அதனால நம்ம ஃப்ளேமை லோவில் வச்சு செய்யும்போது வெளியே நம்மளோட கலர் மாறாமல் உள்ள வரைக்கும் நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரும். இது இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படியே லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம கருவாடு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இந்த பதத்துக்கு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் மறுபடியும் நம்ம இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் நம்மளது நல்லா சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு. இந்த பதத்துக்கு நம்ம இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாவை இப்படி 2ஆ உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் 1 நிமிஷத்துக்கு இன்னும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ பாருங்க, நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட இஞ்சி பூண்டு பச்சை வாசனை இல்லாமல் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஸ்லோ பண்ணி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது இப்போ அடி பிடிக்காம நல்லா மசாலா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளேமை ஹை பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்க, மசாலாலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த பதத்துக்கு நம்ம 3 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருந்தோம் இல்லையா, இதில் இப்போ நம்ம 5 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனேவே இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த கருவாடு, இங்கே பாருங்க எந்த அளவுக்கு முறுமுறுன்னு இருக்குன்னு. இதை இப்போ நம்ம ஒரு உலக்க இல்லைன்னா ஒரு மத்து எதையாவது வச்சு இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு நசுக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க எப்படி இது க்ரஷ் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்மளுக்கு பீஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி நம்ம இதை ஃபுல்லாக நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, கருவாடு நம்ம எப்படி நசுக்கி எடுத்துக்கிட்டோம், இந்த மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு. இப்போ பாருங்க, நம்ம தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பதத்துக்கு நம்ம நம்மளோட கருவாடை இதில் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா இப்போ கிளறி விட்டுக்கலாம்.
இது இன்னும் 1 நிமிஷத்துக்கு ஃப்ளேமில் இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். உங்ககிட்ட மல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால நான் சேர்க்கல. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சுவையான நம்மளோட கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.